பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே என்ன இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, பூரி, நம்ம அப்படி ஆகிட்டோம். அது இட்லியும் வடையும் ஏன்டா எப்பவுமே சேர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். எங்கே ஏதாவது காம்பினேஷன் இருக்கா வடையும் இந்த இட்லியும் வந்து சேர்ந்துருக்கணும்னு எங்கேயா எழுதியிருக்காங்க பார்த்தா இல்லை. அதுக்குள்ளேயே ஒரு வணிகம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஏன்னா வடை வந்து பெரியப்பா அது முன்னாடியே வந்தவர். அது உளுந்து தலைப்பெய்தின்னு சங்க இலக்கியம் சொல்லியிருக்கு. அப்பவுமே வடை இருந்துச்சு. இட்லி வந்து நம்ம ஊர் இங்கே பக்கத்தில் மகாபலிபுரத்தில் இருந்து பல்லவ மன்னர் ஒருத்தர் இந்தோனேஷியாவில் போய் ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டார். அப்போ வரும்போது பல்லவ மன்னர்கள் வந்து அப்போ இந்தோனேஷியாவில் இருந்த அந்த மாமனார் வந்து தான் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் நிறைய உணவு கலைஞர்களை அழிச்சு விட்டார். அங்க உள்ள உணவு கலைஞர்கள் அவங்க டம்ப்ளிங் நிறைய மொச்சி அது மாதிரி வெறும் ரைஸை மட்டும் அவன் பண்ணிட்டு இருந்தான். இங்க நம்மால் உளுந்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டும் கல்யாணம் பண்ண மாதிரி அது ரெண்டையும் கல்யாணம் பண்ணி வச்சு இட்லின்னு ஒண்ணு வந்துச்சு. நான் சும்மா ஜோக்கா நினைக்கிறேன். 14ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம ஊர்ல இட்லி வந்துச்சு. 13th century தான் இட்லி வந்துச்சு. தோசை அதுக்கும் லேட்டர், ரொம்ப ஜூனியர் அவர். ஸோ இட்லி தோசைலாம் அதுக்கப்புறம் வந்துச்சு. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இட்லி இன்னைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட், சந்தேகமே வேண்டாம். குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான உணவு இட்லி. ஆனா 40 வயசு தாண்டிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும், நம்ம உடம்ப கொஞ்சம் உறுதியாக்கணும் அப்படின்னா நம்ம காலை உணவு இட்லி தோசை இருக்க வேணாம். இனிமேல் எப்படி கொஞ்சம் மாத்தணும். காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், அது வெள்ளை சுண்டலோ இல்ல சோயாவோ நிலக்கடலையோ ஒரு சுண்டல், நல்ல ஒரு கப்பு நிறைய சூப், நிறைய காய்கறிகள் போட்ட சூப், புரோட்டீன். மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னும் புரோட்டீன் மால் நியூட்ரிஷன்ல இருக்கும். புரோட்டீன் ஆர் த இம்யூன் பில்டர்ஸ். புரோட்டீன் தான் நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பல விஷயங்களை நம்ம பாதுகாக்கிறது. மசில் பில்டர் மட்டும் கிடையாது, இம்யூன் பில்டரும் அதுதான். நான் 70 கிலோ இருக்கேன்னா 70 கிராம் புரோட்டீன் வேணும். நீங்க எல்லாம் கணக்கு போட்டுங்க, உங்க கிலோ வெயிட் எவ்வளவு, அவ்வளவு கிராம் புரோட்டீன் எடுக்கிறீங்களான்னு பாருங்க. பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு 2 முட்டை, இல்லைன்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னா கொஞ்சம் சோயாவோ இல்லைன்னா தொஃபு இல்லைன்னா பன்னீர், அப்படி வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சுண்டல், ஒரு தொஃபு, ஒரு எக்கு, கொஞ்சம் சூப்பு இப்படி எடுக்கணும். மதிய உணவு சாப்பிடும் போதும் கொஞ்சமாக சோறு, நிறைய காய்கறி, குறிப்பாக கசப்பும் துவர்ப்பும் உள்ள காய்கறி. உங்களுக்கு இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் அதான். தயவு செய்து எவ்ரிடே ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு துவர்ப்பு. உங்களுக்கு என்ன கருவேப்பிலை சட்னி வச்சு இட்லி சாப்பிட முடியுமோ அது கசப்பு தான். ஒண்ணுமே இல்லைனாலும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு. நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது. துவர்ப்புனா ஒரு அஸ்டிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது கூட கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. பட் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை பண்ணும். துவர்ப்பா இருந்தா உடம்ப ட்ரை ஆக்கும். அதனாலதான் வந்து பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் அதிகமா போகக்கூடிய மெனரோஜிக் கண்டிஷன்ல கொஞ்சம் மெனரோஜியா குறைக்கிறதுக்கு வந்து வாழைப்பூ கொடுப்பாங்க நம்ம அம்மாலாம். அந்த வாழைப்பூக்கு காரணம் துவர்ப்பு. அது வந்து பீரியடை வந்து ஒரு ஸ்டிப்டிக் ஆக்ஷன் உண்டு, கொஞ்சம் அதிகம் ப்ளீடிங் ஆகாம பார்த்து. ஸோ அப்படியான துவர்ப்புள்ள உணவுகள் நம்ம உடம்புல கண்டிப்பா சேரணும். ஸோ 6 சுவை இருக்கணும். இனிப்பும் உப்பு மட்டும் குறைச்சிடணும். ஸோ இனிப்பின் மீதான காதலை இளமையிலேயே தொலைக்க வையுங்கள் இளைஞர்கள். Behind Woods Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samrtha Aviation Nursing Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Manju Groups Building Legacies Beyond Boundaries. Sri Lalitambika Medical College and Hospitals Carrying Lives. Lakshmi Ceramics எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். Venue partner Holiday Inn.